உச்சிஷ்ட கணபதியின் பேரருட்கருணையினாலும் அம்மா துவரிதாவின் பேரருட்கருணையினாலும் இன்று அஷ்டமி நன்னாளிலே சனீஸ்வரரும் சந்திரனும் சேர்ந்து சதயம் எனும் ராகுவின் நட்சத்திரம் கூடியிருக்கக்கூடிய காலகட்டத்திலே பேசிக்கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே நவராத்திரி உண்டு. இந்த நவராத்திரி அப்படின்னு சொன்னால் சுக்லபக்ஷ பிரதமையிலிருந்து துவங்கி, பிரதமம் அப்படின்னா முதல்னு அர்த்தம், அதிலிருந்து வரக்கூடிய 9 நாட்களுமே நவராத்திரி தான். அப்போது அந்த நவராத்திரியில் நாம் கணக்கிட்டால் சந்திரன் என்பது நகர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை டிகிரியில் நடக்கும் அப்படின்னா 137 டிகிரியில் அது மூமெண்ட் இருக்கும். அது அவ்வாறு இருக்கும்போது அது கோல்டன் ரேஷியோ அல்லது கோல்டன் ஆங்கிள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையில், ஏன்னா நாம் சந்திரன் செல்வதை மட்டுமே கணக்கிட்டு விடுவோம், சூரியன் செல்வதை கணக்கிட மறந்து விடுகிறோம். அதுவும் மூமெண்ட் இருக்கு இல்லையா? அப்போது இது தட்சிணாயன புண்ணிய காலத்தில், உத்தராயணம் மட்டுமில்லை, தட்சிணாயனத்திலும் பலவேறு புண்ணியங்கள் உண்டு. இதுபோல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி மிக மிக சிறப்பு என்று சொல்லுகிறார்கள். இது காளிகா நவராத்திரி. இந்த காளிகா நவராத்திரியிலே தசமகா வித்தையை பற்றி ஒருத்தன் பேச துவங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அம்பாளின் அனுகிரகத்தாலே அவனுக்கு தசமகா வித்தை அவர்களுக்கு சித்தித்து விடும் என்றும், அம்பாளின் பரிபூரண அனுகிரகத்தினாலே அவர்கள் வேண்டிய வரத்தை பெற்று விடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஹ்ரீம் 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 என்று சொல்லக்கூடிய மந்திரமானது ஹிருதயம் மம என்று சொல்லக்கூடிய வகையிலே பல்வேறு சித்தர்களும் அனுகிரகம் செய்து அனைத்து சித்தபுருஷர்களும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு திருநாமம். பராசக்தியை பற்றி அறிந்துவிட்டால்தான் நம் சொல்லிலும் செயலிலும் வாக்கிலும் நினைவிலும் எல்லாற்றிலும் ஒரு பலிதம் ஏற்படும். ஜோதிடம் என்றால் 2 செயல். ஒன்று கணிதம். கணிதம் என்று சொன்னால் மேத்தமேட்டிக்ஸ், லாஜிக், மெர்க்குரி எனினும் இதையும் தாண்டி ஒன்று இருக்கிறது. அதன் பெயர்தான் பலிதம் என்று சொல்லுவார்கள். ஜோதிடத்திலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் தோன்றியிருக்கலாம், நெருப்பு ராசி, நிலம் ராசி, காற்று ராசி, நீர் ராசின்னெல்லாம் சொன்னேன், ஆகாச தத்துவம் என்பது எங்கே இருக்கிறதுன்னு. அந்த ஜோதிட சார்ட்டே அந்த ஆகாசத்தில் வரையப்பட்டது தான். அப்பொழுது அந்த ஆகாச தத்துவமாக இருக்கக்கூடியதிலே அன்னை பராசக்தி காளியாக இருக்கிறாள். இருக்கிறதுலே சத்தியமான உண்மை என்ன அப்படின்னா காளி தான். நாம் தூங்குகிறோம், இருள் அடைந்து விடுகிறது, நாம் நம்மை இழந்து விடுகிறோம். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பதற்கு பெயர் துரியம் அப்படின்னு பேர். லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதற்கு பேர் ஸ்வப்னம்னு பேர். நாம் எதையெல்லாம் கற்பனையாக, கனவாக, மாயையாக நினைக்கிறோமோ அதை தான் கலஸ்திரஸ்தானம், உறவு நிலைகள் என்றெல்லாம் காண்கிறோம். அப்பொழுது 4ஆம் இடத்திற்கு பெயர் சுஷுப்தின்னு பேர். அப்போ சுஷுப்தினா தூக்கம் என்ற நிலை. அதனால தான் செவ்வாய் 4ஆம் இடமான அந்த கடகத்திலே நீச்சம் பெற்று விடுகிறது. நாம் தூங்கி விடுகிறோம் என்கிறார்கள். எப்பெல்லாம் கம்ஃபர்ட் இருக்கோ அந்த கம்ஃபர்ட் ஜோனில் நம்மை நாம் மறந்து விடுகிறோம், தூங்கி விடுகிறோம். 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானம்னு பேர். 10ஆம் இடமான உழைப்பிற்கு ஜாகிருதி என்று பெயர், விழிப்புணர்வு நிலை என்றெல்லாம் பெயர் உண்டு. 3ஆம் இடத்திற்கு பெயர் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று பெயர். 3ஆம் இடத்திற்கு நாம் எதை கேட்கிறோமோ, எதை பார்க்கிறோமோ அது நம்முள் ஒரு தாக்கத்தை, உணர்வை ஏற்படுத்திவிடும். 5ஆம் இடம் நம் சிந்தனை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை சொல்லக்கூடியது. நாம் எதை நோக்கி, நம் கான்ஷியஸ்னஸ். 5ஆம் இடத்திற்கு காதல் என்றும் பெயர், அடிப்படை கல்வி என்றும் பெயர் வந்து விடுவோம். அப்பொழுது காளி என்பவள் நிஜமானவள். எங்கே எல்லாம் அற்று விடுகிறதோ, அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று சொல்லுவதைப் போல இறுதி நிலையாக இருக்கக்கூடியதும் உறுதி நிலையாக இருக்கக்கூடியதும் அந்த காளியின் இருள் தான். நிஜமாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் காணக்கூடிய காட்சிகளும் ஓசைகளும் செயல்பாடும் தற்காலிகமானவை, நிரந்தரமானவை அனைத்தும் அந்த காளியிடம் உள்ளது. எனவே தான் என்ன சொல்கிறான், சஜிடேரியஸ் தனுசிலே தான் அந்த டார்க் எனர்ஜி இருக்குது அப்படின்றாங்க. டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் என்றெல்லாம் சொல்கிறோமே, இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அருட்பெரும் சக்தி க்ரீம் காளிக்கே நமக. அப்போது தசமகா வித்தை என்று சொன்னால் இதில் இந்த 10 விதமான தேவதைகளில் இந்த தேவதை ஒரு சாரார், அஸ்ஸாம்காரங்கள்லாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஜோதிடர்கள் தசமகா வித்தைக்கு ஒரு சில தேவதைகளை அடையாளப்படுத்துவார்கள். ஆனால் எல்லோருமே சனீஸ்வரருடன் அடையாளப்படுத்துவது என்றால் காளி அம்மாவை தான். அப்போ என்னென்னா காளியும் கிருஷ்ணரும் அதே ஒரு எனர்ஜி. அப்போது வாழ்க்கையின் நிதர்சனத்தை காட்டக்கூடியவர்கள் இருவரும். கிருஷ்ணருக்கு க்ளீம்னு வரும், காளிக்கு க்ரீம்னு வரும்.
அப்போ கிருஷ்ணருக்கு க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய ஸ்வாகான்வாங்க, இங்கே க்ரீம் காளிக்கே நமகான்வாங்க. அப்போ இன்றைக்கி தசமகா வித்தையிலே முதன்மையாக காளியிலிருந்தே துவங்குவோம். ஏனென்று சொன்னால் காளியின் நவராத்திரி இது. இந்த காளியின் நவராத்திரியிலே அன்னையை நாம் நினைக்க துவங்கிவிட்டாலே வாழ்க்கையிலே வளம் பெருக துவங்கும். இது என்ன அப்படின்னா, நாமெல்லாம் சாதனை செய்கிறோம், உபாசனை செய்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறோம். உப என்றால் அருகே செல்வது என்ற பொருள், ஆசனம் என்றால் உட்கார வைப்பது என்ற பொருள். ஒரு 15 வருடம் முன்னால் என் நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் என்னென்னா ஒரு பெரிய பதவியில் இருந்தார். அந்த நண்பர் என்ன செய்கிறார், அவர் ஜாதகத்திலே 7ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தது. எப்போவுமே ஜாதகத்தில் 7ஆம் இடத்திலே குரு சந்திரன்லாம் அவ்வளோ ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அவர் மனைவி நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடு, இவருக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு நிலம் இருந்தது. அங்கே ஒரு காவல் தெய்வம் போல் ஒரு கோயில் இருந்தது. எப்போ போனாலும் ஒரு கிளை தானாக உடைஞ்சு அந்த மாமரத்து கிளை ஒரு மேலே பட்டு அடிபட்டுடும். அவருக்கு பல்வேறு சோதனைகள், எங்கெங்கோ சென்றபொழுது ஒரு தோஷம் இருக்கிறது என்றார்கள். எனக்கு ஒரு காளியின் உபாசனை செய்பவர், ஒரு வராகியை உபாசனை செய்பவர் ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்திருந்தார். நான் இதை சொன்னேன் இவர்கிட்ட. சொன்ன உடனே அந்த பிரச்சனை குறைய துவங்கியது. உடனே நான் சொன்னேன், இல்லை நீங்களே போய் அவரை போய் பார்த்துருங்க, வயசானவர், ரொம்ப வயசானவர்னு. அங்கே சென்று பார்த்துவிட்டு இவர் சொன்னார், பவானி ஆனந்த் தான் என்னை அனுப்பிச்சார், நான் அன்னை வராகியை காளியை உபாசனை செய்கிறேன் என்றார். உடனே அவர் சொன்னார், அடியேன் உபாசனை எல்லாம் செய்யலை, இப்போ தான் ஏதோ பழகிட்டு இருக்கேன். என்ன ஒரு எத்தனை தடவை சாமி நீங்கள் மந்திரம் சொல்லியிருப்பீங்கன்னு இவர் கேட்டார். இவர் தான் அவர் தேடி போன குரு, நான் சொன்னவர்னு அவருக்கு தெரியல. என்ன ஒரு 86 லட்சம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேங்க அப்படின்னார். அப்போது தான் இவருக்கு புரிந்தது, ஒரு 86 லட்சம் முறை அந்த மந்திரத்தை சொன்னவரே இன்னும் நான் மாணவன்னு சொல்கிறார். அப்போது அன்னையின் மந்திரத்தின் வலிமை என்ன? அப்புறம் அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் இவர் கற்றுக்கிட்டார். என்னென்னா, அவர் சொன்னார், அவருக்கு அப்போது சித்த வைத்தியம், இயற்கை மூலிகைகள்லாம் பெரிய அறிவு இருந்தது. அப்போ இவர் கேட்டபோது அவர் சொன்னார், இத்தனையுமே அன்னை வாலை பரமேஸ்வரியை வழிபட்டதுனால என்னிடம் வந்தது. யார் ஒருவர் இந்த தசமகா வித்தையிலே ஒரே ஒரு தேவியின் வடிவத்தை கூட மனதார வழிபட துவங்கி விடுகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய ஞானம் வேறு அந்த க்ளவுட்லேருந்து வருதுன்னு இல்லையா, அதை போல வந்துவிடும். லக்னம் என்பது பைரவியுடன் தொடர்புடையது என்று சொல்லி துவங்கினார். அப்போது காளி, தாரா, புவனேஸ்வரி, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, திரிபுர பைரவின்லாம் வெவ்வேறு வடிவங்களை சொன்னார். சின்னமஸ்தா தூமாவத்தின்னா அந்த வெவ்வேறு வடிவங்களை, பராசக்தியின் வடிவங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த பராசக்தியின் வடிவங்களை பற்றித்தான் நாம் இனிமேல் பேசப்போகிறோம். அதை ஜோதிட ரீதியாகவும் அணுகப் போகிறோம். ஏனென்று சொன்னால், இப்போ ராமாவதாரம்னா சூரியன், பரசுராமர் என்று சொன்னால் சுக்கிரன், கிருஷ்ணர் என்று சொன்னால் சந்திரன் என்றெல்லாம், கல்கி என்றால் புதன் என்றெல்லாம் சொல்லுவலாம். அப்போது தசாவதாரத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு, தசமகா வித்தைக்கும் ஒரு தொடர்பு ஜோதிடத்துடன் கட்டாயம் உண்டு. ஜோதிடம் என்று சொன்னாலே சோதித்து திடம் காண்பது. பல்வேறு நிறங்கள் சேர்ந்தால் எல்லா நிறமும் கருமையாக மாறிவிடும். அப்பொழுது அந்த கருமை என்று சொல்லக்கூடிய வடிவம் கருணை மிகுந்த அன்னை காளியை குறிக்கும். எனவே நம் முதல் வகுப்பிலிருந்து நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி இது கொஞ்சம் ஆன்மீகமாக தான் போவோம். அப்போது காளி என்று சொல்லக்கூடியவள் சனீஸ்வரரால் ஏதேனும் நமக்கு ஒரு பாதிப்பு இருக்கும் என்று நாம் கருதினால், அம்மா காளி என்னை காப்பாற்றுன்னு இன்னைக்கு வேண்டினால் இன்னும் சிறப்பு. மாலை நேரம் இல்லையா, அப்பொழுது அந்த மிருதங்க சைலேஸ்வரியாக இருக்கக்கூடிய அந்த போர்க்காளியாக இருக்கக்கூடியவள் அருள துவங்கி விடுவாள். எனவே காளிதாசன் முதல் அனைவருக்குமே அந்த அன்னை பவானி என்று சொல்லக்கூடிய பராசக்தியின் அருளால் தான் அவர்கள் அனைத்து நலனையும் வாழ்வில் பெற்று அனைவருக்கும் அதை பெறும் வழியை சொன்னார்கள். எனவே கவலை வேண்டாம். வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருந்தால் அந்த மருளை அருளாக மாற்றக்கூடிய வல்லபம் அன்னை காளி பராசக்தி தாய்க்கு உண்டு. நாளை சந்திப்போம். மீண்டும் சிவன் அருளால் சிந்திப்போம்.